ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்த கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டபிள்லையும் ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து இது ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் தான். 3588 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்களே ரீட் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும். 3588 வேக்கன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 3406 பேரும், விமன் கேட்டகரியில் 182 வேகன்சியும் வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதோட பே ஸ்கேல், ஸ்டார்டிங் பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,700 ஆரம்பித்து 69,100 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது லெவல் 3 பே ஸ்கேல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடது. இன்ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35,000 வரை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென் அண்ட் விமன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு 2 கேட்டகரிலையும் சூஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிளில் ட்ரேட்ஸ்மேனில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸாக சூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3588ங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம், அதே ஸ்டேட்டில் வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதோட நோட்டிஃபிகேஷன், அதோட அனெக்சரை வந்துட்டு பின்னாடி வச்சுருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட்டாக நம்ம ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இருப்பிட சான்றிதழ், அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டிகேப் வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரியே ஏதாவது ஒரு ஸ்டேட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசின்னு சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது தவறுதலோ இருந்தால் இதை நீங்கள் வந்துட்டு ஒரு சீட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பிசி, எம்பிசி இது மாதிரி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓபிசி சர்டிஃபிகேட் தான் அலோவ்டு, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருப்பிட சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்துட்டு மேண்டேரின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வரை அந்த ஐடி ப்ரூஃபை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு விண்டோ ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன், அதாவது இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணி டைம் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து கரெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுவும் கரெக்ஷன் விண்டோ என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 24/8/2025 26/8/2025 வரை வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் விண்டோஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்கு வந்துட்டு ₹100 சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரெக்ஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எந்த கரெக்ஷனும் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இருக்கிறது தான். ஸோ இதில் வந்து எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100. அதில் வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் ₹100, எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபீஸ் ₹50 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதெல்லாம் சேர்த்தா ஒரு ₹175 வந்துட்டு ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிசியாக இருந்தால். அன்ரிசர்வ், ஓபிசி 2 கேட்டகரிக்கும். இதே வந்து அங்கே சொல்லியிருக்காங்க பிங்கிறதுல சொல்லியிருக்காங்க பாருங்கள், விமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டிஸு, இதே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்குலாம் ஃபீஸில் வந்துட்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஃபீஸும் இல்லை. மென்னாக இருந்து, அது ஜென்ரலாக இருந்து ஓபிசியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ₹175 கிட்ட ஃபீஸ் வரும். மற்றது எதுவும் ஃபீஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லைனா வந்துட்டு சிஎஸ்சி சென்டர், எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலைவன் நெட் பேங்கிங் இருக்கும்போது மற்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நெட் பேங்கிங் எப்போவுமே ஃபெயில் ஆகாது, மற்றதெல்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இதே வந்துட்டு லக்ஷதீப், இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர் சைடில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த சைட்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஆரம்பித்து, அதாவது 18லேருந்து ஆரம்பித்து 25 இயர்ஸ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் தான். அதில் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிஸாக இருந்தால் 30 ஏஜ் வரை எழுதிக்கலாம். இதே வந்து ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ் அப்போ ஏஜ்னால் வந்துட்டு ஒரு 28 வயசு வரை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், கூலர்,
அதுக்கப்புறம் காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், அப்புறம் ஸ்வீப்பர், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹிந்தி வேர்டு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே, அந்த மாதிரி ட்ரேட்லாம் இருந்திருந்தால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் ஐடிஐ கோர்ஸில் எதுலையா ஒன்றில் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10th படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா 1 இயர் ஐடி கோர்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் குக்கர், இந்த வாட்டர் கேரியர், வெயிட்டர் இதெல்லாமே ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு மென்னாக இருந்தால் 165 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே விமனாக இருந்தால் 155 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. பட் ஆனால் 165க்கு மேலே இல்லை, எல்லாம் ரிடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி எந்த ஸ்டேட்டில் வரீங்களோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டெஸ்ட்டும் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. 6x6 இருக்கணும், 6x9 இருக்கணும். இது ஒரு கான்ஸ்டபிள் கேட்டகரி அப்படிங்கிறதால போலீஸ், ஆர்மிஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு விஷன் கேட்டகரி வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்துட்டு விஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட், ஹைட்டு இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸை 24 மினிட்ஸில் மென்னாக இருந்தால் ஓடணும், ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர்ஸை 8:30 மினிட்ஸில் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்துட்டு விமனாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி அது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா செலெக்ஷன் டைமில் அவங்க வந்துட்டு ஒரு ரிசர்வ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு அந்த போஸ்டிங்காக அவங்க தனியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் நோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா இட் நாட் எ கேரி ஏ மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து செலெக்ஷனுக்கு மார்க்லாம் கொடுக்காது, இது வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி இதை வந்து க்ரைட்டீரியா கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸு, அனலிட்டிக்கல் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பேசிக்ஸ் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours எக்ஸாம் நடக்கும். 120 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணாலே வந்துட்டு பண்ணிடலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற போஸ்டிங்ஸ் தான் உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, எல்லோரும் இதே காம்படிஷனில் தான் இருப்பீங்க. ஆல் ஓவர் வெளியேருந்துலாம் வந்து காம்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஆல் கேண்டிடேட்ஸாக ரிக்யூர் டு ஃபில், அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க எக்ஸாமினேஷன்ஸில். தேர்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ரெண்டாவது வந்து ரிட்டனு, தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இதே வந்துட்டு குக்கு, அந்த வாட்டர் கேரியர், வெயிட்டர் இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதுல வந்துட்டு 11 கோர்ஸை வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டு, நீங்கள் வந்து எந்த ட்ரேடில் வந்துட்டு போகிறீங்களோ, இப்போ கார்பெண்டர்னா கார்பெண்டர், ப்ளம்பர்னா இது பெயிண்டர், இது மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் இருக்குல்ல, அந்த ட்ரேடாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டெய்லர் அப்படின்னா மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, கிளாத்தை கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட்டு டெஸ்ட்டு, ஸ்டிச்சிங் இது மாதிரிலாம் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டோஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சைஸ் இருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் மெயினாக வந்துட்டு இப்போது மெடிக்கல் அந்த வெரிஃபிகேஷன் அப்போ வந்துட்டு டேட்டோ வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, அது ஆனால் வந்துட்டு நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா, இப்போ அழிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு மார்க் இருக்குது அப்படின்னா அதை தழும்பு மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவோம், அதை டேட்டோவை கன்சிடர் பண்ணி உங்களை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுலையும் சொல்லியிருக்கிறாங்க. வேறு மெயினானது இதில் எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பர்சன், அதாவது வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட்டில் 3 years ஆஃப் மோர் தென் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா bsf.government.in அப்படிங்கிற வெப்சைட்ஸில் போயிட்டு அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/8/2025. இதே நைட்டு வந்துட்டு 11 o'clock க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து 24 26 வரை பார்த்தீங்கன்னா விண்டோ கரெக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்க அப்படிங்கிற வந்துட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்கணும், அதை இருப்பிட சர்டிஃபிகேட் தான் அப்படி சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினானது அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. இதில் எப்படி வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம் அப்படின்னா எப்பவும் போல் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில்லிங் த அப்ளிகேஷன், அடுத்து பேமெண்ட் மோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றப்ப நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிவிடுவோம். அது மெயிலுக்கு வந்துடும். அதை வச்சு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்னென்னா ஃபோட்டோகிராஃபு 30 கேபிலேருந்து 100 கேபி வரை இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி வரை இருக்கணும். அடுத்து வந்துட்டு குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 100 கேபியில் இருக்கணும். இதே தம்ப் இம்ப்ரெஷன் ஷுட் பி நாட் மோர் தென் தி 50 கேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்ப் இம்ப்ரெஷன்னா உங்களோட லெஃப்ட்டு அந்த கட்டை விரல் ரேகையை வந்துட்டு ஒரு இங்க்கில் வச்சுட்டு திரும்ப அந்த இங்கை வந்துட்டு நீங்கள் பேப்பரில் வச்சு அதையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி இல்லைந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண போங்க. அப்போ தான் இது நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயும் பே பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங் இருக்கும்போது நெட் பேங்கிங்லேயே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் எந்த பிரச்சனையும் வராது. வேறு இதில் மெயினாக வேறு எதுவும் சொல்லலை, அவ்வளோதான். இதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஸ்டேட்டோட வேக்கண்ட்டோட தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு காமனாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 32ல் தமிழ்நாடு இருக்கும். ஓகேங்களா? இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கீழே நிறையா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்த பேஜஸ்லேயும் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை வைக்கிறோம். நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை வைக்கிறோம். ஃபுல்லாகவே இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு தடவை அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஒவ்வொரு பேஜஸ்லேயும் 200க்கு மேலே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கரியருக்கு இவ்வளோ, இதே வந்துட்டு குக்குக்கு இவ்வளோ, இதில் வந்துட்டு டெய்லருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பேஜஸ்லேயே இருக்குது. இது லிங்க்கில் வைக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.